ஒரு கிலோவுக்கு நம்ம 50 கிராம் சொல்கிறோம், புரியுதுங்களா? அப்போ 5 கிலோவுக்கு நம்ம செய்கிறோம். 5 கிலோவுக்குங்கிறப்ப 250 கிராம் பட்ரு. அவருங்க பட்ரு தான், நார்மல் பட்ரு. இதே வந்து கோகோ பட்ரு, சியா பட்ரு, எந்த பட்ரு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் 250. இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு 250 கிராம் நம்ம முல்தானி மெட்டி ஆயில் ஊற்றுறோம். அப்போ 5 கிலோவுக்கு 1250, மீதி 3250 தேங்காய் எண்ணெய். இந்த ரேஷியோ வந்து 50 கிராம் விளக்கெண்ணெய், 50 கிராம் வெண்ணெய் சாலிடாக இருக்கணும் நமக்கு. 50 கிராம் விளக்கெண்ணெய் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, வெண்ணெயும் கேஸ்டர் ஆயில் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் தன்மையை கொடுக்குது, தேங்காய் எண்ணெயை சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் ஆலிவ் ஆயில் போடுறேன், பாதாம் ஆயில் போடுறேன், எந்த ஆயில் போடுறேன், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அந்த 350 கிராம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 350 கிராமில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்குங்க. மேக்ஸிமம் ஒரு கிலோவுக்கு 550 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கணும், மேஜர் பார்ட் இருக்கணும். 550, 50 விளக்கெண்ணெய், 50 வெண்ணெய், அப்போ 650, 350 நம்ம இது பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து நான் வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப 250 கிராம் நீங்கள் வச்சுக்கிங்க. அப்போ 250 கிராம் வச்சோம் அப்படின்னா 1250 கிராம் முல்தானி மெட்டி ஆயில், 250 கிராம் வெண்ணெய், 250 விளக்கெண்ணெய், சரிங்களா? அப்போ போக 1750 ஆச்சு. அப்போ 3250 தேங்காய் எண்ணெய். ஒரு கிலோவுக்கு 175 கிராம் கேஸ்டிக் சோடா. அப்போ எவ்வளோ வரும்? 875 கிராம் கேஸ்டிக் சோடா 5 கிலோவுக்கு. 350 கிராம்னா வாட்டர், 350 கிராம் ஆரோ வாட்டரு. அப்போ 5 கிலோவுக்கு 750, 1750. இங்கே பாருங்க, வாட்டர்லையும் கேஸ்டிக் சோடாவுலையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. இப்போ 5 கிலோவுக்கு வேணுங்கிறப்ப 875 கிராம் வந்து கேஸ்டிக் சோடா மஸ்ட். அதேமாரி 1750 கிராம் வாட்டர் மஸ்ட். அதேமாரி பர்ஃப்யூம் வந்து ஒரு கிலோவுக்கு 30 கிராம், 25 கிராம்லேருந்து 30 கிராம் அப்படிங்கிறப்ப 150 கிராம் கம்பல்சரி இருக்கும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா பட்ஜெட் வைஸாக நம்ம காஸ்ட்டும் கூடி போயிடும், குவாலிட்டி வந்து குறையும்.